ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காத்ரிஃபா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. காலையில் 6 மணிக்கு எழுந்தேன். ரியா நல்லா தூங்கிட்டு இருந்தனால அப்படியே அவளை டிஸ்டர்ப் பண்ணாமல் என்னோடய வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மெஸ்ஸியும் போய் ப்ரஷ் பண்ணிவிட்டு வந்துட்டான். அவனையும் ரெடி பண்ணிவிட்டு ஒரு சைட் சமைக்கவும் ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி கறி குழம்பு ப்ளஸ் ரைஸ் தான் செஞ்சிட்ருக்கேன். மெஸ்ஸி ப்ரஷ் பண்ணிட்டு வந்தோட குளிக்கிறதுக்கு அமுச்சு விட்டுட்டேன். ரியா எழுந்துட்டா. அவனை ரெடி பண்ணிவிட்டு ரியாவுக்கு காஃபி கொடுத்து அவளையும் சேரப் பண்ணி உட்கார வச்சுட்டு நான் பிரேக்ஃபாஸ்ட் ப்ளஸ் லன்ச் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ரெண்டுமே இன்றைக்கி ஒரே ரெசிபி தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா கறி குழம்பு ப்ளஸ் ஒயிட் ரைஸ், அவ்வளோதாங்க. நேற்று சண்டேங்கிறனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கறி வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ மண்டேக்கும் அதை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு ஃப்ரீசரில் வச்சுட்டேன். காலையில் எடுத்து குக் பண்ணவும் ஆரம்பிச்சாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 2 வீக்ஸ் ஆச்சு நான் ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணி. நான் வீக்லி க்ளீன் பண்ணுற ஆள். ஆனால் இப்போல்லாம் ரொம்ப டயர்டாகிறனால நான் அப்படி க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டேன். ஸோ இன்றைக்கி எப்படியாவது க்ளீன் பண்ணிடணுன்னு நினச்சிட்டே இருந்தேன். நான் வீடியோஸ் எடுக்கிறதுக்காக கொஞ்சம் இந்த கேமரா ஸ்டாண்ட் எடுத்து வச்சுருந்தேன். அதை எடுத்து விளாண்டுட்டு இருந்தா ரியா. குழம்பு வச்சுட்டு மெஸ்ஸிக்கே ஸ்நாக்ஸ் கட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஃப்ரூட்ஸ் வாங்க மறந்தே போயிட்டேன். ஸோ நேற்று ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தோம், முறுக்கு, கேக்லாம். ஸோ அதுலேருந்து முறுக்கு எடுத்து வச்சுட்டு அவனுக்கு வாட்டர் பாட்டில்லாம் ரெஃபில் பண்ணி வச்சுட்டு அவனுக்கு லன்ச் கட்ட ஆரம்பிச்சிட்டேன். சாப்பாடு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. கரெக்டாக ஒரு 8 o'clock போல் எல்லாமே ரெடி. ஸோ சாப்பாடு கட்டியாச்சு. நான் எப்போவுமே ஒயிட் ரைஸ் கூட குழம்பு ஊற்றி பரட்டி கொடுத்துருவேன். ஏன்னா நம்ம கிண்டி கொடுக்காமல் விட்டோன்னா அவன் ஸ்கூலில் போய்ட்டு அந்த குழம்பு ஊற்றுற தெரியாமல் சிந்திடுவான். அதுவும் ஒயிட் யூனிஃபார்ம்லாம் சொல்லவே தேவையில்லை. ஃபஸ்ட் அவனுக்கு டிஃபன்லாம் கட்டி வச்சுட்டு சாப்பாடும் போட்டு கொடுத்துட்டேன். குழம்பும் நல்லா கொதிச்சனால ஆஃப் பண்ணி வச்சுட்டு அவருக்கும் லன்ச் பேக் பண்ணி கொடுத்தாச்சு. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் ரியாவுக்கு நம்ம எப்போவுமே ராகி கஞ்சி தான் கொடுப்பேன். இன்றைக்கி செர்லாக் கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஆல்டர்னேட்டிவாக தான் எப்போவுமே கொடுப்பேன். இன்றைக்கி கொடுத்தேன். ஏன்னா ரொம்ப பிஸியாக இருந்தனால இன்றைக்கி காலையில் அதை கொடுத்தாச்சு. மேடம் மோஸ்ட்லி கஞ்சினா விரும்பி சாப்பிடுவா. சத்து மாவு கஞ்சி, ராகி கஞ்சி, கேழ்வரகு கஞ்சினா. ஆனால் இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஃபுட்ஸ் கொடுக்கும்போது கொஞ்சம் டிலே ஆகிறத நானும் பார்க்குறேன். அவள்கிட்ட கொடுத்து கூட பார்த்தா அவள் சாப்பிடவே இல்லை. அப்புறம் நானே எப்படியோ ஊட்டி விட்டு அவங்களையும் ரெடி பண்ணியாச்சு. ஏன்னா அடுத்தது அவங்களையும் பால்வாடி கொண்டு போய் விட்டணும் இல்லையா. அவங்களையும் ப்ரஷ் பண்ண வச்சு ட்ரெஸ்லாம் போட்டு விட்டு அவங்கள ஃபேஸ் வாஷ் பண்ணி நல்லா சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. மெஸ்ஸியுமே ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு. வேன் கொண்டு போய் அவனை அங்கே ஏற்றி விடணும். அதனால் அவனை கூப்பிட்டுட்டு கிளம்பிட்டேன். அவனை வேனுக்கு ஏற்றி விட்டுட்டு அடுத்தது ரியாவை பால்வாடி கூட்டிட்டு போனேன். செம்ம அழ ஆரம்பிச்சிட்டா. அவளுக்கு சாக்லேட் வாங்கி எப்படியோ ஐஸ் பண்ணி கூட்டிட்டு போனேன். ஆனால் செம்ம அழ. எப்படியோ விட்டுட்டு வந்துட்டு என்னோடய அடுத்த வேலைகளை பார்க்கலான்னு சொல்லிட்டு ஆரம்பித்தாச்சு. பாத்திரம் நிறையா இருக்குது. அதுக்கு முன்னாடி துணி நேற்று துவைச்சி போட்ட துணி காயில் லைட்டாக, அதனால் இப்படி போட்டிருந்தேன். எடுத்து மடித்து வச்சிடலாங்கிறதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் மோஸ்ட் ஆஃப் ஆல் நான் எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போகும்போது நான் என்னோடய வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா பெட்ஷீட் தாங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா நம்ம டயர்டாகி படுக்கிற இடம் ஏதாவது லைட்டாக குப்பை அதுமாரி இருந்தால் ரொம்ப டிஸ்டர்பாக ஃபீல் பண்ணுவேன் நான். அதனால் ஃபஸ்ட்டு பெட்டை நீட் பண்ணிடலான்ட்டு. அது மட்டும் இல்லாமல் ரியா பால்வாடி விட்டு வந்த உடனே தூங்க ஆரம்பிச்சிருவா. ஸோ நம்ம என்ன பண்ணணும், பெட்டை க்ளீன் பண்ணி வச்சிடணும். அதனால் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பெட்டை தான் க்ளீன் பண்ணுவேன். இன்னொரு டிப்பு உங்களுக்கு சொல்கிறேன். நான் பெட்ஷீட் எங்கே வாங்குவேன்னு பார்த்தீங்கன்னா ரோட் சைடில் வருவாங்க இல்லையா ஹிந்திக்காரவங்க, அவங்கக்கிட்ட தான் வாங்குவேன். 2 பெட்ஷீட் இருக்கும். ஒரு பெட்ஷீட் தான் அது கட் பண்ணாமல் 2 பெட்ஷீட் சேஃப்க்கு இருக்கும். கிட்டத்தட்ட அது நான் ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கியிருந்தேன் ஒரு பெட்ஷீட். அது 250க்கு வாங்கியிருந்தேன். இந்த தடவை 300க்கு வாங்கியிருக்கேன். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். பட் ஆனால் குவாலிட்டி வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. நான் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி யூஸ் பண்ணது இப்போயும் யூஸ் பண்ணுறேன். பட் இந்த பெட்ஷீட் அங்கே சரி இதுக்கு மேலே ரேட் அதிகமாக ஆகலாங்கிறதுனால நான் வாங்கி வச்சுக்கிட்டேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட பார்கெயின் பண்ணி நல்லாவே வாங்கலாம். சப்போஸ் நீங்கள் ஹிந்திக்காரவங்களை பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு வச்சு வாங்கி வச்சுக்கோங்க. அவங்க 800 சொல்லுவாங்க. ஆனால் கேட்காம 250 வரைக்கும் நீங்கள் பார்கெயின் பண்ணி வாங்கிக்கலாம். நான் அப்படி தான் இயர்லி ஒன்ஸ் வாங்கி வச்சுப்பேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தனியாக ஷாப்பில் போய் வாங்கினீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 800லேருந்து இல்லை 1000க்குள்ளே நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நிறைய மணி சேவிங். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.
இப்போ பெட்லாம் க்ளீன் பண்ணாச்சு. இப்போ டவல்லாம் அங்கங்கேயே போட்டு போயிருப்பாங்க, அதெல்லாம் மடித்து எடுத்து வச்சுட்டு அடுத்த கட்டமாக நம்ம போயிட்டு துணி காய வச்சுருந்தேன் கொஞ்சம் முன்னாடி தான். ஏன்னா வெயில் நல்லா அடிச்சது, அதனால் நேற்று காயாத துணியெல்லாம் காய போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். வந்து மடித்து எடுத்து வைக்க வேண்டியதான். கீழேருந்து பாப்பா வந்திருந்தா, இன்றைக்கி ஸ்கூலுக்கு போல அவள் கூட பேசிக்கிட்டே அப்படியே துணி மடிக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்னொன்று ஒரு டிப் என்னென்னா, துணியை வந்து நம்மள நிறைய பேர், நானே வந்து ஃபஸ்ட்டில் ஒரு 3-4 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா துணி துவைச்சேன்னா அப்படியே எடுத்து ஒன்று கட்டில் மேலே இல்லைன்னா சேர் மேலே அப்படியே வச்சுருவேன். அது அப்படியே சேர்ந்துக்கிட்டே இருக்கும், ஒரு மாதிரி நீட்னஸ் இல்லாமல் இருக்கும். ஆனால் எனக்கு நானே வந்து ஒரு பிஹேவியர் சேஞ்சாக அதை பண்ணேன். இன்றைக்கி ரொம்பவே நீட் அண்ட் ப்ளசண்ட்டாக நான் வச்சுக்க ஆரம்பிச்சிட்டேன் என்னோடய கிளாத்ஸ் எல்லாத்தையுமே. துணி காஞ்ச உடனே நான் எடுத்து மடித்து வச்சுருவேன். அதேமாரி என்னோடய பீரோஸ் எல்லாத்தையுமே வீக்லி ஒன்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பேப்பர்ஸ்லாம் எல்லாத்தையும் பார்த்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருவேன். அப்புறம் இந்த ரசக்கற்பூரம்லாம் போட்டு வச்சுருவேன். அது ஏன் அந்த மாதிரி ஒரு இது வந்ததுன்னு எனக்கு தெரில. சப்போஸ் வந்து நீங்களும் இந்த மாதிரி ஒரு பிஹேவியரில் இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் போதே என்னோடய பீரோவை நான் மந்த்லி ஒன்ஸ் வந்து மடித்து வைப்பேன். ஆனால் என்றைக்கு மடித்து வைக்கிறேனோ அதோட அடுத்த மாதம் பார்த்திங்கன்னு வச்சிங்களேன் ரொம்ப கேவலமாக இருக்கும், அந்த அளவுக்கு அசட்டை பண்ணி வைப்பேன். இன்றைக்கி ஆனால் நான் என்னோடய விஷயத்தை ஒன்றொன்றுத்தையும் பார்த்து பண்ணும்போது தான் தெரியுது, ஆஸ் அ ஃபேமிலி உமனாக மாறும் போது ஒவ்வொரு பெண்களுக்குமே நிறைய பொறுப்பு வருதுன்ட்டு. நான் வந்து ரொம்ப லேசியான கேர்ள். ஆனால் இப்போ என்ன நானே நம்ம எப்படி இப்படிலாம் பண்ணுறோம் அப்படிங்கிற அளவுக்கு நான் யோசிக்கிற அளவுக்கு ஆகிடுச்சு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் நீட்னஸாக வச்சுக்க பார்த்து பழகிட்டேன். பீரோவில் எல்லாத்தையும் எடுத்து வச்சதுக்கப்புறம் வீடை பெருக்கிட வேண்டியதான். சாப்பாடு அது இதுன்னு கிடக்குதுங்க. காலையில் மெஸ்ஸி சாப்பிட்றான்னா சிந்தாமல் சாப்பிட மாட்டான். ரியா ஃப்ளவர்ஸ் வச்சு விட்டாலே அதை பிச்சு போடுறதே வேலையாக வச்சிட்ருக்கா. மொத்தமாக எல்லாமே குப்பை பண்ணி வச்சுருக்காங்க. சரி, எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்த கட்டமாக நம்ம போய் பாத்திரம் கழுவிடலான்னு அப்படி பிளான் பண்ணிகிட்டே க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். உள் வேலை முடிஞ்சிச்சு. இப்போ வெளி வேலை சாமான் தொலைகிறது மட்டும்தான். பாத்திரம் நிறையாவே சேர்ந்துருச்சு இன்றைக்கி. ஏன்னா நேற்று நைட் டின்னருக்கு இது பண்ணது வாஷ் பண்ணாமல் போட்டனால அப்படியே நிறையா சேர்ந்துருச்சு, கழுவியாச்சு. மோஸ்ட்லி நீங்கள் கேட்கலாம், உங்களுக்கு வந்து சிங்க்கு நீங்கள் உள்ளே வச்சு கட்டலையா அப்படின்னு கேட்பீங்க. சொல்லப்போனால் எனக்கு வந்து வீடு ஆல்ட்ரு பண்ணும்போது நான் கட்டலான்னு தான் யோசித்தேன். அப்புறம் யோசித்து பார்த்தேன், காலையில் நல்லா அவசரமாக சமைச்சிட்ருப்போம். இந்த அளவுக்கு பாத்திரத்தை நம்ம உள்ளே வச்சுட்டு சமைச்சோன்னா நமக்கே ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதுலேருந்து யோசித்து மாற்றிக்கிட்டது தான் இது. அப்புறம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு ரியா நேற்று கேக் விட்டு வச்சுருந்தா, அதை எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். நம்மள எல்லா அம்மாவும் செய்கிற விஷயந்தாங்க இது. பசங்க எப்போவுமே ஒரு பொருளை வேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா அது தூக்கி போட மனசு இல்லாமல் நம்மளும் சாப்பிடுவோம். இது அன்ஹெல்தி தான், பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹெல்தின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு பைசாவுக்கும் ஒவ்வொரு வேல்யூ இருக்குது. அந்த வேல்யூ தெரியாதவங்க அதை தூக்கி போடலாம். பட் ஆனால் இப்போ நான் யோசிக்கிறேன், நம்ம சின்ன பிள்ளை இப்படிலாம் பண்ணியிருப்போமா அப்படின்னு யோசித்தாலும் சரி, இனிமேல் நம்ம இப்படி பண்ணக்கூடாது, வேஸ்டேஜ் பண்ணக்கூடாது. எந்த விஷயமா இருந்தாலும் அப்போ நுணுக்கமாக பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நான். பார்த்து இப்போ சாப்பாடே கெட்டு போகிற அளவுக்கு ஆயிடுச்சுன்னா உடனே தண்ணி ஊற்றி வச்சு மறுநாள் வத்தல் போட்டுருவேன். அந்தமாரி கான்செப்ட் ஆயிடுச்சு என்னோடய மைண்ட் இப்போது. அப்புறம் நேற்று வந்து சண்டேங்கிறனால நைட்டிக்காரவங்க வந்திருந்தாங்க. அவங்கக்கிட்ட ஒரு 3 நைட்டிஸ் வாங்கியிருந்தேன். அதை வந்து போய் பக்கத்தில் ஒரு அக்கா இருக்காங்க, அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டு அவங்க மார்க் பண்ணி கொடுத்தா அவங்க ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவாங்க. அங்கே போய் கொடுத்துட்டு வரலான்னு போயிருந்தேன். அப்புறம் வந்து கரெக்டாக 11:40 ஆகிடுச்சு. ரியாவை போய் கூப்பிட்டு வந்துடலாம், இன்னும் ஒரு 20 மினிட்ஸ் இருக்குது. இருந்தாலும் அவர் ரொம்ப அழுதாலே போகிறப்பங்கிற மாதிரி ஒரு ஃபீல்னஸோடு போய் அவளை போய் கூப்பிட்டு வர வழியில் பாத்திரக்கார் வந்து நின்றுட்டு இருந்தார். ரொம்ப நாள் ஆயிடுச்சு அவர்கிட்ட வாங்கிட்டு. அங்கே வந்து இந்த குட்டி சொம்பு வாங்கியிருந்தேன் பசங்களுக்காக. ஏன்னா அவங்க பெருசாக அவங்களால பிடிச்சி குடிக்க முடியலங்கிறதுனால. அதுக்கப்புறம் இந்த வடை ஜல்லிக்கரண்டி, அப்புறம் இந்த கரண்டி ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஏதாவது கேசரி செய்யும்போது இதில் அழகாக அச்சு வச்சு வைக்கலாங்கிறதுக்காக வாங்கிட்டேன். அப்புறம் ரியாவுக்கு வந்து வந்த உடனே மிட் மார்னிங் ஸ்நாக்ஸாக முறுக்கு கொடுத்துருந்தேன். அவள் கேட்டுகிட்டே இருக்கான், ஏம்மா ஏன் வீடியோ எடுக்கிற அப்படின்னு கேட்டால் அவள் பாஷை எனக்கு மட்டும் தான் புரியும் சொல்லப்போனால் வீட்டில். அப்புறம் அவளை கொஞ்சம் நேரம் அவள் கூட விளாண்டுட்டு லஞ்சும் ப்ரிப்பேர் பண்ணி அவளுக்கு ஊட்டியாச்சு. அவ்வளோதான், மார்னிங் ரொட்டீன் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் vlogல சந்திக்கலாம்.